அப்படியே கூட்டு வாங்க அவரை தூக்கி ஆட்டோல உட்கார வை. ஆஸ்பத்திரி ரமேஷ் தண்ணி கொடு அந்த கார் எடுத்து கலைஞர் மருத்துவமனை கூட்டு போ. ஊர் மக்கள் பெரியபாளையத்தம்மன் கோவில் சார்பாக ஊர் மக்கள் வரவேற்பு அளிக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். ஜானகி அவங்க முதல்ல அப்படியே தூக்கிடுவாங்க. பின்னாடி வண்டி எடுத்து போய் ஏப்பா தூக்கிடுவா. ஏன் அங்க போய் அவ்வளவு பேர் தூங்க இருக்கிறீங்க? அப்படியே கூட்டு வாங்க அவரை தூக்கிடுவா. ஆட்டோல உட்கார வை. ஆஸ்பத்திரி ரமேஷ் முதல்ல காத்து விடுங்க. அவரை கூட்டு வாங்க, தூக்கிடுவாங்க. பார்த்திபன் ஆட்டோல ஏத்து தண்ணி கொடு அந்த கார் எடுத்து கலைஞர் மருத்துவமனை கூட்டு போ. அந்த வாட்ச் அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போப்பேன். பிரகாஷ் கூட கூட்டு போயிட்டு வா. திரும்ப அந்த வண்டியை திருப்புங்க. பிரகாஷ் பாலா 2 பேரும் போங்க. தென்சென்னை தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகின்ற அருமையான வாய்ப்பை தந்த கழகத் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியுடன் இன்றைக்கு தென்சென்னை தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் எங்களுடைய அன்பும் ஆற்றலும் மிக்க மாண்பமை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுடைய தலைமையிலே முதல் கட்ட பிரச்சாரத்தை சைதை தொகுதியிலே தொடங்கியிருக்கின்றோம். வழியெங்கும் பொதுமக்கள் மிகுந்த ஆரவாரமான உற்சாகத்துடன் வரவேற்பளிக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் செல்கின்ற இடமெல்லாம் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த எங்களுடைய முதலமைச்சர் வாழ்க, எங்களுக்கு விடியல் பயணத்தை தந்த முதலமைச்சர் வாழ்க என்று மலர்ந்த முகத்துடன் சொல்லி ஆரத்தி எடுத்து வாழ்த்துவதை பார்க்கும் பொழுது இந்த தொகுதியிலே திமுக கழகத்தில் போட்டியிடுகின்ற எங்களுடைய வெற்றி என்பது கிட்டத்தட்ட 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கு உறுதியாகிவிட்டது. எங்கும் உற்சாகத்தோடு எழுச்சியோடு அவர்கள் வரவேற்பளிக்கிறார்கள். இது 3 ஆண்டு காலமாக நம்முடைய மாண்புமை முதலமைச்சர் நடத்தி வருகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும்.